ஏண்டி மூக்காயி இன்ன வரையுமா பொங்க வச்சுக்கிட்டு இருக்க? வந்தவன் எல்லாம் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கடி. இல்லங்க தே, இவ்வளவு நேரம் அடுப்பு பிடிக்கவே இல்லை, இப்பதான் அடுப்பு பிடிச்சிருக்கே. நான் தான் பார்த்தனே உன் கூட்டுக்காரிகளோட சேர்ந்துட்டு வாய் அடிச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருந்திய. லேட்டா தானே அடுப்பு பத்த வச்ச, அப்புறம் எப்படி பிடிக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் தே பொங்க வச்சிடலாம், நம்ம போய் சாமி கும்பிடலாம். டே வள வளன்னு என்ன பேசிட்டே இருக்கமா, பொங்க வச்சு முடி சாமி கும்பிடணும். இல்லங்க தே, நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொன்னேன். இதுதான் உன் கூட்டுக்காரிகளோட சேராதன்ற கேக்குறியா என் பேச்சு என்னைக்காவது? ஓ, என்னையுமே ஏத்து பேசுறேன். அப்போ உன் கூட்டுக்காரிகள் இதான் சொல்லி கொடுக்குறாளுங்களா? உன் மாமியார் எடுத்து பேசு, அவளை நல்லா 4 கேள்வி கேளுன்னு. அப்பெல்லாம் இல்லைங்க தே. உன் மூச்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வேகமா பொங்க வச்சுட்டு வா. மா போதும் மூக்காய், ரொம்ப திட்டாத. திட்டாத? நான் அப்படிதான் திட்டுவேன். என்னப்ப ஏமா மூக்காய் மாட்டை கூட்டிட்டு வந்து இப்பதான் கட்டி வச்சிருக்கேன். நீ அவளை திட்டுறதா தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அதை உன்னை குத்தி தள்ளிப்படும் பாத்துக்க. அன்னைக்கே சொன்னேன் இவங்க அப்பா கிட்ட, கொடுக்காதையா மாடை கொடுக்காதையா அப்படின்னு. சீதனமா கொடுக்குறேன், என் புள்ள வளர்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். பைத்த கரப்பைய. இன்னைக்கு அது வளர்ந்து வந்து என்ன கொடுத்த பார்க்கக்கூடாது. நான் சோறு வைக்கிறேன், கல்வி தண்ணி வைக்கிறேன், தின்னவே மாட்டேங்குதுரா. என்ன பார்த்து முறைக்குது, உருமுதுரா. ஆனா இவ கொண்டு போய் வச்சா மட்டும் நல்லா திங்குதுரா. அவ சின்ன வயசுல இருந்து வளர்த்த மாடு, அப்புறம் அவ பேச்ச கேட்காம ஓ பேச்சா கேட்க. நான் தான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன், நீ என்ன என் பேச்ச கேட்கிற? அந்த மாடு கூட அவ பேச்ச கேக்குது. சரி அம்மா இப்பயே கிளம்புறேன். அந்த மாட்டுக்கு எனக்கு ஆகாது, அது பார்த்துச்சுன்னா பாஞ்சுக்கிட்டு வரும் என் மேல. அதனால நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பொங்க வச்சுட்டு வாங்க. முக்காய், உன்னை எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் வீட்டுல மாடு வளர்க்கறதோட சரி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. ஏன் என் உயிரை வாங்குறேன் இப்படி? அத்தைய ஒரே இடத்துல மாட்டை கட்டி போட்டுருந்தா அதுக்கு வெறியாயிரும். யாரும் அதுக்கு பிடிக்காத உங்களுக்கு குத்தி கொண்டு வந்தேன். இப்படி வெளில கூட்டிட்டு வந்தாலும் அது கோவம் தெரிஞ்சு அது சந்தோஷமா இருக்கும். அப்படியாம்மா? சரிம்மா நீ பண்ண சரிதான். சரி நான் வீட்டுக்கு போகட்டா? இருந்ததே இந்த வருஷம் நீ எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை ஊற்றணும். இது நான் ஜல்லிக்கட்டுக்கா நான் மாட்டை ஊற்றணுமா? வேணாமா, நீ பார்த்துட்டு வா. அத்தை இது நான் வளர்த்த மாடு இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு பயமா ஊருக்குள்ள எல்லாம் சொல்லி திட்டாங்க. அது என் மாடுன்னு சொன்னா உங்களுக்கு டர்ரு கழிஞ்சிருந்து வேற ஊருக்குள்ள போய் சொல்லி தெரியுறாங்க. அதை நம்ம முறியடிக்கணும்னா நீங்க தான் இந்த வருஷம் மாட்டை வந்துட்டு ஜல்லிக்கட்டில் ஊற்றணும். அத்தை நீங்க கெத்த இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால நீங்களே இந்த மாட்டை ஊற்றுடுங்க. நான் என்ன சொன்னாலும் மாடு கேட்கும், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதே, நீங்க பயப்படாதீங்க. நீ பயப்படாதுன்னு சொல்லவும் தாண்டி எனக்கு எங்க டர் ஆகுது. சரி ரொம்ப கெஞ்சாத, என் காலில் விழணும்னு அவசியம் இல்லை. அத்தை நீங்க வாங்கத்தை, நீங்க வந்தாதான் எனக்கு மதிப்பு. எம்மோ இதை மட்டும் இந்த மாடு பார்த்துச்சு நீ காலி. மாடு பார்க்க உங்களையுமே எந்திரிக்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க. இதான் சாக்கன மாடு வந்து உன்னை குத்திவிடும் பாத்துக்க. அட எந்திரிச்சுனா நீ உன் மாடு பார்த்துச்சுன்னா நான் காலி. இந்த அந்த காலத்துலலாம் நானே பொம்பளையா போய் நின்று மாட்டா இருக்குவேன் ஜல்லிக்கட்டுல, தெரியுமா? ஏதோ நீ வளர்த்த மாடாச்சு, நான் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஏதோ கேட்குற வாரேன். மசம் நிக்காம வேலையை முடிங்க, சீக்கிரம் சாமி கும்பிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை ஊத்துட. நான் ஏதாவது ஆம்புலன்ஸ் எது ரெடி பண்ணி வைக்கவா? என்னத்துக்க? இல்லம்மா டக்குன்னு மாடு ஒன்று எதுவும் குடிச்சிருச்சுன்னா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகணுமா உடனே? ஏது மாட்டை வச்சு என்ன போடுத்தலான்னு பாக்குறீங்களா நீங்க? உங்க மாற கிடைக்கலாம் மாடு ஒரு கேடு, ஜல்லிக்கட்டு ஒரு கேடு. என் தலையெழுத்து என் கெத்து போகக்கூடாதுன்னு உங்களை வச்சுட்டு இருக்கேன் பாரு. டே கருப்பா, நீ இருக்க போய் தானே அந்த வீட்டுல கொஞ்சம் மாதிரி மரியாதை கிடைக்குது, இல்லனா அதுவும் கிடைக்க மாட்டேங்குதா? முக்காய் எல்லாம் உனக்காக தான் பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ நீ படுத்துற கொடுமைக்கு உங்க மாமியார் முட்டி திரியறேன் தெரிஞ்சு வச்சுக்க. டே கருப்பா, அப்பெல்லாம் பண்ணாதடா, என்னதான் நல்லா உங்க மாமியார் தானே. நீ தான் தலையெழுத்து தேய்ச்சு கொண்டாற, ஊரெல்லாம் பாரு காரி துப்புறாளுங்க. நான் முக்காய் உங்க மாமியாருக்கு தைரியம் வந்துருச்சு பாரு, என்னையெல்லாம் வாடி வாசல திறந்துற அளவுக்கு பெரிய ஆயிடுச்சா? இல்லடா, நான் தான் வளர்க்க டைமா எங்க மாமியாரை வந்து கூப்பிட்டு வாடி வாசல் நீங்கன்னா திறந்துடணும், அப்பதான் நீங்க கெத்து, உங்க அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னாண்டா. அது கெட்ட கேட்டுக்கு அதுக்கு கெத்து தேவையா? நீ வேற முக்காய் சும்மா இருக்க வேண்டியதானே. அப்புறம் நான் கடுப்பா என்ன 2 சொருகு சொருகி விட்டுருவாங்க மாமியாரை பாத்துக்க. டேய் எனக்காகடா, நீ ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. முக்காய் உனக்காக பாக்குறேன், ஏன்னா நீ என்ன புள்ள மாதிரி வளர்த்துருக்க. இந்த தடவை நீ சொன்னதை நான் கேட்கறேன். எதனா உங்க மாமி உன்னை எதனா சொல்லுதுன்னு வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. முக்காய் என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரம் வர சொல்லுவோம் மாமியார. ஐயோ மாடு வேற நிக்குது, ரொம்ப பயமா வேற இருக்கே. இப்படியே நின்றுகிட்டே இருந்தா நம்மள பயந்தாங்குழின்றவளுங்க. நான் ஈசா போய் மாட்டுக்கிட்டு நிப்போம். என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா இருந்த மாடு மூஞ்சி மாறுது. அத்தே கருப்பனுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி என்ன பிடிக்காத என்ன தவிர நீங்க பின்னாடி வந்துருங்க. இந்த மாடு என்ன மதிக்க மாட்டேங்குது, ஊருக்காரங்களும் மதிக்காம போவாங்க தானே நீ இப்படி பண்ற. இந்த இருடி வர்றேன் நான் இன்னைக்கு, நீயா நானும் பாத்துறேன். ஏற்கனவே மேல கொலை காண்டில் இருக்கு, எப்படா நேரம் கிடைக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் பேச்சுக்கு அடங்கிட்டு இருக்கு. இப்ப நீ இன்னும் ஓவரா பேசு, இப்ப அது 2 முட்டுன்னு ஒண்ணு. ஏன் மறந்துட்டா மாடு முன்னாடி இருக்கிறது? உனக்கு அப்பப்போ மூளை இல்லைன்றத மறந்துடுறேன். நான் ஏதாவது சொல்றேன்னா வாயை மூட்டு நில்லு, மாட்டை மொதல் அவுத்துடு. ஏ மாடே, உனக்கு பயந்துக்கிட்டலாம் நான் ஒன்றும் இல்லை. ஊருக்காரங்க வாயை அடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன், இல்லைனா அதுவும் வந்திருக்க மாட்டேன். பார்த்து இருந்துக்க, என்கிட்ட ரொம்ப பண்ணா அடிமாட்டு வலையில வித்துப்பிடுவேன் பாத்துக்க. என்ன மாட்டை அவுத்துட சொன்னா இது போய் நின்று காதல் என்னமோ ஓதிக்கிட்டு இருக்குது. 2 குத்து வாங்காம வராது போல எங்க அம்மா. முக்காய் உங்க மாமி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா, என் காதுக்குள்ள நிறைய பேசிட்டா. இன்னைக்கு அவளுக்கு வச்சிருக்கேன் பாரு ஆப்பு. என்ன நாட்டியம்மா, முதல்ல இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். மாடை அவுத்தூரியா இல்ல மாடை தடவி கொடுத்துட்டு இருக்கியாமா? அவுத்தூர்மா வேமா மாட்டை, அடுத்தடுத்து வேலை இருக்கு எங்களுக்கு. இதோ நான் அவுத்து விட்டேன், அதுதாங்க போக மாட்டேங்குது. என் மானத்தை வாங்காதீங்க அடி, மாட்டை முத போக சொல்றேன். நானும் அவுத்து விட்டேன், அது காதுகிட்ட பேசிட்டேன், போய் தொலைய மாட்டேங்குது. போனாமா மாட்டை அவுத்துட்டு வந்த மனம் வர வேண்டியதானே. காதல போயிட்டு செண்பகமே செண்பகமேன்னு பாட்டு பாடி இருக்க மாட்டேங்க, அது காண்டாய் படுத்துருச்சு. என்னங்கம்மா மாட்டை அவுத்துறீங்களா இல்லையாமா? அடுத்தடுத்த மாடு வர வேண்டியது இருக்கு, சீக்கிரமா உங்க மாட்டை ஓட்டிட்டு போங்க, இல்லைன்னா அவுத்து விடுங்கம்மா. சந்தோஷமா மனசு குளிர்ந்து போச்சா? இந்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தானே நீ நினைச்சேன், நினைச்சபடி நடந்துருச்சா? என்னடா இது அவளை பேசுவோம், மாடு நம்மள பார்த்து திருப்பி உட்காருது. அப்படியே நாச்சியா, என்னமோ உனக்கு பேச்சு இல்லடி, வீச்சுதான்.
அவனே மாடு கடுப்பாகி துரத்த ஆரம்பிக்குது. ஓடுறா ஓடுறா. கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். போனோமா மாட்டை ஊத்துட்டோம்னு வர்றது இல்லாம அதுக்கிட்ட என்னத்தை பேசி தொலைஞ்சோ அந்த கடுப்பாயிட்டு விரட்டுதுமா. என் பேச்சு கேட்கலன்னா அடிமாட்டுக்கு வித்துருவேன்னு சொன்னான்டா. நான் உன் பின்னாடி வந்து மாடு என்ன முட்டி தள்ளிடுறான். கொஞ்ச நேரம் இருக்க பாசமா போயிடும் அதுக்கு. நான் தெரு பக்கமா ஓடுறேன், நீ ரோட்டு பக்கமா ஓடு. அடியே மூக்காய் நின்னுக்கிட்டு இருக்கே, வந்து என்ன காப்பாத்துறீ. டேய் கருப்பா நின்றா, சொன்ன பேச்சு கேளு. கைத்த போட்டு மாட்டை கட்டுவாளா, இருன்னு மாட்டுக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க பாரு பைத்தியக்காரி. இவரெல்லாம் நம்ம மருமகன் கூட்டிட்டு வந்த பாரு. இன்னைக்கு என் கதை அதான் கதைதான். ஐயோ மூக்காய் கவலைப்படாத, உங்க மாமியாரை விரட்டிக்கிட்டு வீட்டுக்கு தான் ஓடுறேன். நானும் வீட்டுக்கு போயிருவேன், நீ வீட்டுக்கு வந்துரு. என்ன பேச்சு பேச்சு